இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ரயில்வேலேருந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. 4000 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. இதற்கான ஃபுல் எலிஜிபிலிட்டி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதற்கான எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முழுமையாக இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதற்கான ஹைட் என்ன, இதற்கான எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருந்தாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழுமையான தகவலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து பார்ப்போம். ஆர்பிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து காவல்துறை இருக்கோ அதே மாதிரி ரயில்வேலையும் வந்து காவல்துறை வந்து இருக்குது. இது வந்து ரயில்வேல ஒவ்வொரு கோச்லேயும் வந்து அவங்க வந்து பயணம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரயில்வேல பார்த்தீங்கன்னா பார்சல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கொரியர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுலேயும் வந்து ஆர்பிஎஃப்பில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்குது. கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இருக்குது. இன்சார்ஜாக கூட அவங்கள வந்து போடுவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க சைன் போட்டால் தான் டெலிவரி பார்த்திங்கன்னா ஆகும் அந்த இடத்துல. இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஜாப் ரோலாக வந்து கருதப்படுது. அதே மாதிரி ரயில்வே பொறுத்தவரையை பார்த்திங்கன்னா அவங்க டியூட்டி அப்படிங்கிறது வந்து ரயில்வேயில் மட்டும் இல்லாமல் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பார்சல் வந்து கொண்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4000 வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 4660 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லையும் அதை வந்து டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ இருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வருகின்ற மே 14ஆம் தேதியிலேருந்து எனபிள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வேக்கன்சி ஓவர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10ஆம் வகுப்பு முதல் டிகிரி வரையே முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கும் எஸ்ஐ போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரெண்டுக்குமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதாவது நீங்கள் வந்து கான்ஸ்டபிளுக்கு மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஆர்பிஎஃப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன், ரெகுலர் பேசிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எஸ்ஐ இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதிலேயே வந்து வேக்கன்சி இருக்குது. கான்ஸ்டபிளுக்கும் இதிலேயே வேக்கன்சி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் தான் வேக்கன்சி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் லிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மே மாதத்துக்குள்ளே வந்து முடிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஆர்பிஎஃப் நியூ வேக்கன்சியை பொறுத்தவரையை வந்து மொத்தம் வந்து எஸ்ஐக்கு 452, கான்ஸ்டபிளுக்கு 4208 வேக்கன்சி இருக்குது. இது வந்து ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி அது நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. 10ஆம் வகுப்பு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏஜ் லிமிட் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 20 வயசு உங்களுக்கு வந்து பூர்த்தியாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயசு வரை இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து கான்ஸ்டபிளுக்கு 26,000க்கு மேலே, எஸ்ஐக்கு வந்து 45,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். சேலரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் ஏ சிட்டியில் விழுகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் விழுகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அலவன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். சேலரியும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 21,700 சொல்லியிருக்காங்களா, அதோட அலவன்ஸ் சேர்த்து கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு, யூனிஃபார்மு, கேன்டீன், மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. டோட்டலாக கையில் கிடைக்கும் பொழுது வந்து 26,000 32,000 வரைய வந்து கையில் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் சிட்டியை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35,400 சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் அலவன்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு அந்த அலவன்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். பட் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். கையில் கிடைக்கும் போது 43,000 52,000 வரைய சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆன்லைன் எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து கொஸ்டின்லாம் வரும். 120 மார்க் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷத்துக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க.
இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு அதை முடிச்ச உடனே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சியை வந்து நிரூபிக்கணும். அதாவது ஒரு ரன்னிங்காக இருக்கட்டும், இல்லை லாங் ஜம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனையும் பார்ப்போம். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர்ஸ் திஸ் மைட் இன்வால்வ்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் வந்து ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்லாம் வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு மட்டும் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற மாதிரியே வந்து அவங்களுக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரை வந்து இதெல்லாம் பாஸ் பண்ணால் மட்டுமே இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போக முடியும். அந்த இடத்துல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து எடுத்துக்கிட சொல்லுவாங்க. ஃபைனலாக பார்க்கும்பொழுது வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பொறுத்தவரை இதுவரை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை 1500 மீட்டர் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1 மைல் வரும். இதுவே டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஆண்களாக இருந்தாங்கன்னா. பெண்களுக்கு வந்து தனியாக வந்து டைம் ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு 800 மீட்டர் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். இதே இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாங் ஜம்ப் இருக்குது. லாங் ஜம்ப் வந்து எவ்வளோ மீட்டரை வந்து தாண்டணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹைட் ஜம்ப் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு வந்து தாண்டணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு 1.2 மீட்டர், பெண்களுக்கு 1 மீட்டர் வந்து தாண்டணும். அதுக்கு வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்குறது வழக்கம். இதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டைம் ஃப்ரேம் மேபி சேஞ்ச் ஆகலாம். இதில் வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 பே பண்ணணும். அதுவே ரீஃபண்டபிள் 400 பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுவே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுவே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், ஃபீமேல், மைனாரிட்டிஸ், இபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இடபிள்யூஎஸ்னு இருக்கும். 250 பே பண்ணணும். அதே மாதிரி 250 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை வந்து indianrailway.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி சென்னை அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து தேவைப்படலாம். அதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கு மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் செக் பண்ணிட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 15/4/2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 14/5/2024 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பிரீஃபான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுவரை நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. சேம் அதே இன்ஃபர்மேஷனே இதில் இருக்கும். இவங்க வந்து அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. எந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு ரீஜனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து சென்னையும் வந்து உங்களுக்கு வந்து அடங்கும். திருவனந்தபுரத்துக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை rrbchennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.